ஹாய் டியூட், வெல்கம் பேக் டு தமிழ் வேலைவாய்ப்பு. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் கூட இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சால் போதும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் போதும். இந்த ஜாப் எடுத்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் கட்ட போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணி மாதம் ஒரு நல்ல இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்கம் வாங்க முடியும். வாங்க, இது என்ன ஜாப்பு, என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ் வேலைவாய்ப்பு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். டெய்லி 10 o'clock பார்த்தீங்கன்னா புது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனல்லேருந்து வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் பேஜ், இது 3மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த 3 பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்தால் இந்த 3 பேஜிலுமே லிங்க் நம்ம ஷேர் பண்ணுவோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாபுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் டேரெக்டாக ஜாபோட அஃபிஷியல் பேஜுக்கே நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. லிங்க்கை கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. யுனைடெட் லெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணி ப்ரோட்டோகால் மூலயமா குவாலிட்டி அசூரன்ஸ் அது டாக்குமெண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட வேலை. இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்புறம் உங்களுக்கு எம்எக்ஸ் வேர்ல்டு இது தெரிஞ்சால் மட்டும் போதும். அதை நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே, அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ரிவ்யூ பண்ணி அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் ஆஃபீஸு, அவுட்லுக்கு, எக்ஸலு, வேர்டு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கீழே வந்தோன்னா, நம்மளுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 9 hours பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் 8:30 to ஈவினிங் 7:30 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பிரேக் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. வீக்லி 5 days தான் ஒர்க்கு. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட என்னென்ன தேவை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்ரு உங்கள் வீட்டில் இருக்கணும், குட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், அப்புறம் வெப்கேம், அப்புறம் ஹெட்செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுறணும். ஏன்னா கிளைண்ட் கூட நீங்கள் டேரெக்டாக ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் உள்ளே டேரெக்டாக ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன். இங்கே அப்ளைன்னு இருக்கா, இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும். மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கா, இந்த பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே லாஸ்ட் நேம் அப்படிங்கிற லாஸ்ட்டில் ரெட் கலர் டாட் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் மெயினாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் அட்ரஸ்ஸு, அப்புறம் லேண்ட்மார்க்கு, அப்புறம் 2வது சிட்டி. இப்போ நீங்கள் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வெளியூரில் எங்கேயாவது தங்கியிருந்தீங்கன்னா அந்த ரூம் அட்ரஸ் இருந்தால் அந்த ரூம் அட்ரஸையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சிட்டியா, டவுனு, அப்புறம் பின்கோடு இதில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. அது எஸ் அப்படிங்கிற டிக் பண்ணிக்கோங்க. சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோனா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கா கீழே வந்தீங்கன்னா ஆட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆட் எஜுகேஷன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ட்ரு போட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கவர் லெட்டர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆடு லாங்குவேஜ்னு கேட்டிருப்பாங்க, அதுவும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க, அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுல் நேம் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டுக்கா உங்களோட மெயில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சென்ட் ஆகும். அதை அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ரிட்டர்ன் மெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுப்பாங்க, உங்களுக்கான ஒர்க் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
இந்த ஜாபை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒர்க் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஜாப் ஒரு வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான ஜாப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒர்க் சம்மந்தமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.